ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றையில வந்து பார்த்தீங்கன்னா 3.03 கிலோமீட்டர்ஸ் எடுத்துட்டு டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.01 ஃபைனலி இன்னைக்கு தேவை சீக்கிரமாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு மாதிரி எப்பவுமே வந்து அந்த 15 நிமிஷம் 30 நிமிஷம்ங்கிறது நம்மளோட பாடிக்காக ஒர்க் அவுட்காக ரொம்பவே செலவிடுறதுக்கு யோசிக்கவே மாட்டேன். இப்பெல்லாம் வந்து அதுக்கு டைம் கொடுக்கறதுக்கே வந்து கொஞ்சம் ஹெட்டிக்காவும் போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி என்னடா அது, ஒரு 15 நிமிஷம் கேப் கிடைக்கிறதே வந்து ஒரு மாதிரி பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஆனா எப்படியா இருந்தாலும் நம்மளோட பாடிக்காக வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஒதுக்கி நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போதான் நம்ம மோரோவர் வந்து என்ன சொல்றதுன்னா, எந்த சுச்சுவேஷன்லயும் நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாதுன்னு என்னோட மெயின் செட்டா இருந்துட்டு இருக்க வரைக்கும் அதுதான் ஒரு சூழ்நிலை திங்கிங்கா இருந்துட்டு இருக்கு. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட மைண்ட் செட்டா இருந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி வந்து சுத்தி சுத்தி நம்மள ப்ரெஷர் பண்ற மாதிரிதான் வந்து நம்மளோட நிலைமை இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நாம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கு. கூலா காமன் போஸ்டா என்ன நடந்தா நமக்கு என்ன பாக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம சமாளிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த விட நாளைக்கு டாடா பேசிக்கிறோம். நாளைக்கு வீக்கெண்டு ஒரு மாதிரி மன நிம்மதியாகவும் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் 2 நாள் அப்படின்னு மட்டும் இப்பொழுதுக்கு தோணுது. அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த 2 நாள் ஆகல பார்ப்போம்.